Hi students, today 9th standard exercise 1.1 questions பார்க்கலாம். The collection of which of the following are sets? கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் செட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் the collection of prime numbers up to 100ன்னு சொல்லியிருக்காங்க. 100க்கு மேலே எவ்வளோ prime numbers இருக்குது நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ செட். செகண்ட் கொஸ்டின் the collection of ரிச் பீப்புள் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள பணக்காரங்க சொல்லியிருக்காங்க. யாரையும் அப்படி நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். The collection of rivers in India is countable, so it is a set. The collection of good hockey players, இது செட்டுக்கு இட்ஸ் நாட் செட் பிகாஸ் இதை டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு நாள் ஒருத்தவங்க நல்லா இல்லை, ஒரு நாள் விளையாடாமல் போகலாம். ஸோ இட்ஸ் நாட் அ செட். செகண்ட் கொஸ்டின், லிஸ்ட் the set of letters of the following words in a roster form. roster form எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்த லெட்டர் செட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ எலமெண்ட் மட்டும் எடுத்துருந்தா போதும். I, N, D, A. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரலோகிராம். சேம் ப்ரொசீஜர் தான், வந்த எலமெண்ட் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ P, A, R, L, E, O, G, M. மிசிசிப்பி M, I, S, P. ஓகே, லாஸ்ட் வேர்டும் அதே மாதிரி தான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்ஸை கொடுத்துட்டு கீழே கண்டிஷன்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 18 பிலாங்ஸ் டு சின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து 18குள்ளே இருக்குது. ஸோ ட்ரூ. 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. 6 வந்து எதுக்குள்ளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஏக்குள்ளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ, இல்லை அது. தேர்ட் சப்மிஷன், 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சின்னு சொல்லியிருக்காங்க. 14 எதுக்குள்ளே தான் இருக்குது, சிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது ஃபால்ஸ். 10 பிலாங்ஸ் டு பி. பிக்குள்ளே 10 இருக்கா, இருக்குது. ஸோ ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி. 5 பிலாங்ஸ் டு பி. 5 பி வந்து பியில் வந்து யார் இல்லை, 5 இல்லை. ஸோ இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. 0 பிலாங்ஸ் டு பி. 0வும் எதில் இல்லை, பியில் இல்லை. ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் fill in the blanks. 3 பிலாங்ஸ் டு டேஷ். 3 எதுக்குள்ளே இருக்குது, ஏல இருக்குது. ஸோ ஏ. 14 பிலாங்ஸ் டு டேஷ். 14 வந்து சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 18 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. 18 பிக்குள்ளே இருக்கா இல்லையா, இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு போட்டிருக்கோம். 4 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து பிக்குள்ளே இருக்குது. ஸோ பிலாங்ஸ் டு போட்டிருக்கோம். ஃபோர்த்து சம், ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்முங்கிறது எலமெண்ட்டை மட்டும் எழுதுறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 20. 20க்கு கீழே உள்ள நேச்சுரல் நம்பர் ஈவன் நம்பராக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20 எழுதக்கூடாது, ஏன்னா 20க்கு கீழே உள்ள நம்பர், அதனால் 18 வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் such that y is equal to 1/2n, n belongs to natural number, n less than or equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து n ஸ்மால் என்னங்கிறது 5க்கு கீழே உள்ள நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5 இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to 1/2. என்னக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 2s are 2, 2 கொடுத்தா 2 2s are 4, 3 கொடுத்தா 1/6, 4 கொடுத்தா 1/8, 5 கொடுத்தா 1/10. ஸோ பிங்கிற செட் ரோஸ்டர் ஃபார்மில் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. Third sum, x such that x is a perfect cube. 27 less than x less than 216. அதாவது பர்ஃபெக்ட் க்யூப்னா 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறது அதே நம்பரால். 27 அப்படிங்கிறது யாரோட க்யூப்னு பார்த்தீங்கன்னா 3யோட க்யூப். அதே மாதிரி 216 அப்படிங்கிறது யாரோட க்யூப், 6ஓட க்யூப். அப்போ இந்த 3க்கும் 6க்கும் இடையில உள்ள எலமெண்ட் தான் வரப்போகுது. அப்போ 3க்கும் 6க்கும் இடையில என்ன நம்பர் இருக்குன்னா 4 and 5. 4ஓட க்யூப் பார்த்தீங்கன்னா 4 4s are 16, 16 4s are 64. 5ஓட க்யூப்னா 5 5s are 25, 25 5s are 125. ஓகே. டிங்கிற சம், x such that x belongs to z minus 5 less than x less than or equal to 2. நம்மளாம் ஆல்வேஸ் நம்பர் லைன் பார்த்துருக்கோம். நம்பர் லைனில் உள்ள எலமெண்ட் தான். -5க்கு மேலே 2 வரைக்கும். -5க்கு மேலேனா -4, -3, -2, -1, 0, 2 வரைக்கும் less than or equal போட்டு அந்த நம்பரை எடுத்துக்கணும். ஸோ 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் செட்ஸ் in the செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. எக்ஸு such that x is a set of all cricket players. நான் வந்து இதில் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். the set of all cricket players in India who scored double centuries in one day internationalsனு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் வரப்போகுது. நம்ம எக்ஸு such that அப்படின்றது மட்டும் போடணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1, 2, 3ன்னு இருக்கும் நியூமரேட்டர். கீழே வந்து அதை விட ஒன்று அதிகமாக இருக்கும். மேலே 1 இருந்தால் கீழே 2, மேலே 2 இருந்தால் கீழே 3. அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம்? எக்ஸ் such that x is a n/n+1. அந்த எண்ணுங்கிறது என்ன நம்பர்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சேம் the set of all தமிழ் months in a yearனு கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறப்ப எக்ஸ் such that is a தமிழ் அந்த செட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் such thatனு போட்டு எழுத வேண்டியதான். ஓகே. 6th கொஸ்டின் அதே மாதிரி சேம் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினில் வந்து ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் செட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்க, பிங்கிறது வந்து ஜான்வரி, ஜூன், ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆன்சர் எப்படி எழுதியிருக்கேன்? the set of all months beginning with the letter J. அதாவது ஆல் தமிழ் மந்த் எதில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்? ஜேயில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர். Q பார்த்தீங்கன்னா 7, 11, 13, 17, 19, 23, 29 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தாலே தெரியும் ப்ரைம் நம்பர்ஸ். எதுக்கும் இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்னால் 5க்கும் 31க்கும் இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். அதுக்கான ஆன்சர். ஓகே. x such that x belongs to natural number x less than 5 கொடுத்துருக்காங்க. ஒரு நேச்சுரல் நம்பர், அந்த நேச்சுரல் நம்பர் எதுக்கு கீழே உள்ள நேச்சுரல் நம்பர்? 5க்கு கீழே உள்ள நேச்சுரல் நம்பர். ஸோ the set of all natural number less than 5. ஓகே. இந்த மாதிரி இதில் இந்த செட் ஆஃப் அப்படின்னு போடணும். இந்த செட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டுட்டா செட் சிம்பிள் போடக்கூடாது. ஓகேவா? கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், the set of consonant English alphabet. Thank you.